இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பாசிப்பருப்பு மினி இட்லிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு பாசிப்பருப்பு, தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்துங்க, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்துனிங்கன்னா தான் சாஃப்டாக வரும். 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊறினாலே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அரைச்சாவே நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு குறைஞ்சது 5 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. மாவு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் அடித்து கலக்கக்கூடாது. மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடித்து கலக்குனிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி இட்லி சாஃப்டாக வராது. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மேலே தட்டை வச்சுருங்க. அப்போ தான் வந்து அடித்தட்டில் இருக்கிற இட்லி வந்துட்டு கொதன்னு போகாமல் நல்லா எல்லாமே ஒன்று போல் வருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தும்போது மதியானம் வரைக்கும் இருந்தாலுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டீன் இட்லி வந்துட்டு பாசிப்பருப்பு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஊத்தாப்பம் மாதிரி, தோசை மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே காலிஃப்ளவர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டு நம்ம மிளகா அரைச்சி வச்சதை ஊற்றி உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே சூப்பராக காலிஃப்ளவர் குருமா ரெடிங்க. மிளகா அரைச்சி வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, சோம்பு, மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சது தாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு மேங்கோ, ஜூஸுக்கு வந்துட்டு பொமக்ரானட் மாதுளை ஜூஸ் தாங்க. நாட்டு சக்கரை, தண்ணி, ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் பால் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். எப்போவுமே ஜூஸ்க்கு பால் எல்லாம் கொடுத்து விடுறீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கெடாது. வாட்டர் பாட்டிலுக்கு நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய் வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். குழந்தைங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கோங்க. அடுத்தது என்னோட மார்னிங் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே வந்துட்டு வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. இது நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா வார்மாக குடிக்கும்போது ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற நம்மளோட உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்கிற கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்குங்க. இன்றைக்கி டீக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் டீ தாங்க. ஜஸ்ட் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு பேன் சூடானதையுமே நம்மளுக்கு வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் நீங்கள் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஜஸ்ட் ஒருத்தருக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். இதில் வந்து எண்ணெய் பசை அதிகம், அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கி வலுவலுன்னு வரும். சும்மா கொஞ்சமாக போட்டு நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.